காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியத்தில் 61 ஊராட்சிகள் உள்ளன. இதில் குடிநீர், சாலை, மின்சாரம் ஆகிய பலவித வளர்ச்சிப் பணிகள் நடந்து வருகின்றன. ஒவ்வொரு வளர்ச்சிப் பணிகளுக்கும் ஆளும் கட்சியை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலர்களை 15% கமிஷன் வாங்கிக் கொண்டு பணிகளை ஒதுக்கீடு செய்து வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. ஒரே பணிக்கு இருவிதமான திட்ட நிதிகளை ஒதுக்கீடு செய்து பல லட்சங்களை வாரி சுருட்டி உள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக வாலாஜாபாத் அடுத்துள்ள வில்லிவலம் ஊராட்சி குடிநீர் திட்டத்திற்கு 3 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளனர். அதே ஆழ்துளை கிணற்றின் மற்றொரு பகுதியில் நாயக்கன்பேட்டை ஊராட்சி திட்டத்திற்கு ஆழ்துளை கிணறு அமைக்க 5.80 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளதாக திட்டப்பலகை எழுதியுள்ளனர். ஒரே ஆழ்துளை கிணற்றில் ஒரு புறம் நாயக்கன்பேட்டை ஊராட்சிக்கும் மற்றொரு புறம் வெள்ளிவளம் ஊராட்சிக்கும் ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளதாக திட்டப்பலகை வைத்து ஒரே திட்டத்திற்கு இருவிதமான நிதியை ஒதுக்கீடு செய்து பணத்தை கையாடல் செய்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதை கண்காணிக்க வேண்டிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கையூட்டு வாங்கிக் கொண்டு பணிகளை கண்காணிக்காமல் கையெழுத்திட்டு பணத்தை விடுவித்திருப்பது வேதனையாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஒரே ஆழ்துளை கிணற்றில் ஒரு புறம் நாயக்கன்பேட்டை ஊராட்சிக்கும் மற்றொரு புறம் வில்லிவலம் ஊராட்சி குடிநீர் பணிக்கும் என ஒரே திட்டத்திற்கு இருவிதமான நிதி ஒதுக்கீடு என எழுதப்பட்டுள்ளது கண்டு அப்பகுதி மக்களிடையே மிகுந்த அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.